வெல்கம் டு கிரேசி கமர்ஷியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஜிமெயில் அதில் வந்து எப்படி டிஸ்பிளே கான்ஃபிகரேஷன் பண்ணணும்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கூகுள் க்ரோம்ன்ற ப்ரௌசர் வழியாக கூகுள் ஜிமெயிலை நான் ஆக்சஸ் பண்ண போகிறேன். இப்போ www.google.com இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி என்னோட ஜிமெயிலை நான் சைன்இன் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் நான் இந்த அக்கௌண்ட்டை நான் ஓப்பன் பண்ணணும்னா இங்கே ஜிமெயில்ன்ற ஆப்ஷன் டாப்பில் இருக்குது, அதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு உங்கள் இன்டர்நெட் ஆக்சஸ் ஸ்பீடை பொறுத்து வெப்பேஜ் வந்து நமக்கு லோட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே செட்டிங் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, உங்கள் ஐகானிக் கீழே செட்டிங் ஆப்ஷன். இதில் டிஸ்பிளே டென்சிட்டி இது பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்குது, கம்ஃபர்டபுள், காசி, காம்பேக்ட். இப்போ காம்பேக்ட் நான் கொடுக்குறேன்னா இந்த சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. இது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால உங்களால் வந்து அதிகமான கவுண்ட்டில் இது காட்டுது. இது நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனால் கண்ணாடி போட்டு பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் செட்டிங்கில் போய் காசி கொடுக்குறேன். காசி கொடுத்தோன்னே கொஞ்சம் சைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. இப்போ நான் கம்ஃபர்டபுள் கொடுத்தேன்னா கம்ஃபர்டபுள் கொடுத்தோன்னே நார்மல் சைஸ்க்கு இருக்குது. இதான் டிஃபால்ட்டு வந்து சைஸ். ஜிமெயில் அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ண போய் கிடைக்கிற சைஸ் வந்து காசி கம்ஃபர்டபுள் தான். இது வந்து ஜென்ரலாக கண்ணுக்கு எரிச்சல் இல்லாமல் ஒரு ஜென்ரல் ஃபார்மெட், ஐக்கு வந்து டென்ஷன் இல்லாத மாதிரி இவங்க வந்து சைஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி பல வீடியோஸ் பார்க்குறதுக்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.